நண்பர் அனைவருக்கும் இளம் பிரபலதியின் இனிய வணக்கம். தப்பித்து ஓட முயன்ற மஞ்சப்பொடி மாமா சாட்டை துரைமுருகன் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். நம்ம காவல்துறை அதிகாரிகள் சும்மா பொடனிலேயே அடிச்சு வாடா அப்படின்ற மாதிரி தூக்கி கொண்டு போய் சவுக்கு சங்கர் கம்பெனி கூட அப்படின்ற மாதிரி உள்ள உட்கார வச்சிருக்காங்க. சரி, நம்ம மஞ்சப்பொடி மாமாவை காவல்துறை அதிகாரிகள் எதற்கா மஞ்சப்பொடினா என்னன்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் கிடையாது. யூடியூப்ல மஞ்சப்பொடி மாமா சாட்டை துரைமுருகன் அப்படின்னு போடுங்க. அவன் பேசும் ஒரு ஆடியோ வெளியே வரும். அந்த ஆடியோ கேட்டதுக்கு பின்பாக நீங்களே அவனை பார்க்குற இடங்கள்ல காரி துப்புவீங்க, இல்லாட்டி விளக்கமாத்தால அடிப்பீங்க. சரிங்களா? பாருங்க. மஞ்சப்பொடியா நானே தெரியல, அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவான். ஓகேவா? அவங்களும் அரசியல்படுத்துவான். சரி, நம்ம மஞ்சப்பொடி மாமா சாட்டை துரைமுருகன் அவர்களை நம்ம காவல்துறை அதிகாரிகள் எதற்காக புடனிலேயே அடிச்சு தட்டி தூக்கியிருக்காங்க, அதுவும் இல்லாம அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்ற விவகாரத்தை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம். நாங்க படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கு என்னால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, நம்மளால தெரிஞ்ச விஷயம் தான். சோ அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போது எல்லா இடங்களையும் போய் எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் மஞ்சப்பொடி மாமா சாட்டை துரைமுருகனும் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கான். இப்ப பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்கள் செய்த களப்பணிகளை மக்கள் மத்தியில சொல்லி அதன் மூலமாக வாக்குகள் சேகரிப்பாங்க. இதான் யதார்த்தமான உண்மை. இத்தனை ஆண்டு காலமாக அதுதான் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்துச்சு. தாங்கள் செய்த களப்பணிகள் இல்லாட்டி எதிர்கட்சிகள் செய்கின்ற ஊழல், அந்த ஊழலை மையப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க. ஆனா இந்த காலத்துல இருக்கிற அரசியல் ஸ்ட்ராட்டஜியை மாத்தின ஒரு நபர் யாருன்னு பாக்குறப்ப அது நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் இருக்கான்ல, அவன் தான். அப்படிதான் சொல்லுவேன், போறான்னு சொல்லுவேன் அவனை. இல்ல, அந்த நாம் கூமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த தேர்தல் பிரச்சார வியூகத்தையே மாத்தினான். அதாவது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க என்னென்ன விதமான ஊழல் செஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லி பிரச்சாரங்கள் பண்ணாம வெறும் வெறுப்பு வார்த்தைகள் இருக்கு தெரியுமா, வெறும் வெறுப்பு வார்த்தைகள் மட்டுமே பேசி 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 மக்கள் மத்தியில வெறுப்புணர்ச்சியை தூண்டி அதன் மூலமாக வாக்கு சேகரிக்கின்ற ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குன நபர் யாருன்னா அது குடிகாரன் சீமான் தான். அதனுடைய விளைவுலாலதான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நம்ம மஞ்சப்பொடி மாமா என்ன பண்றான், முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்களை மிக மிக ஆபாசமான வார்த்தைகளின் மூலமாக பொது மேடையில ஸ்டேஜ்ல பேசுறான். ஒரு பாடல் வடிவில பாடி அவர் வந்து இழிவுபடுத்தினான். சோ அவன் பாடின, அதாவது அவன் வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர், அவன் அந்த மாதிரி இழிவா பாடுறான். கீழே உட்காந்து நாம் கூமுட்டை கட்சியினுடைய குடிகாரன் சீமான் இருக்கான் தெரியுமா, கைத்தட்டி ரசிக்கிறான், கைத்தட்டி ரசிக்கிறான். இதுதான் அரசியல் ஸ்ட்ராட்டஜியா? அந்த வீடியோ பிளே பண்றேன், நீங்களே பாருங்க. கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி, அண்ண வயசு மதுக சண்டாளன் கருணாநிதி. அப்ப வரல, அண்ண வயசு வராது, அது சைப்பிச்சுப்பா, அது சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, ஒரு சதிகாரன் கருணாநிதி. வழக்கு போடுறதா பிக் பிரதர் போடு, பிக் பாஸ் மேல போடு, என் மேல போட்டாரு. ஏன்னா இந்த சாங் கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் செந்தமிழன் சீமான், அவர் பிக் பிரதர். பாத்தீங்களா, எந்த ஒரு கட்சியுமே பிற கட்சிகள் மேல வன்மத்தை பேசி அரசியல் லாபம் தேட மாட்டாங்க. இப்ப நீங்க பாஜக எடுத்துங்க, பாஜக கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவதூறு பிரச்சாரங்கள் என்ன பண்ணுவாங்க, ஆனா ஒருபோதும் வன்ம பேச்சுகள் பேச மாட்டாங்க. வன்ம பேச்சு மீன்ஸ் என்னன்னா, இந்த ஒருமையில பேசுறது, அவனையும் பேசுறது, இவனையும் பேசுறது, மயிராண்டின்னு பேசுறது, கோத்தாங்கொம்மன் பேசுறது, இந்த மாதிரி அந்த ஒரு நாகரிகமற்ற அரசியலை பாஜக வந்து பேச மாட்டாங்க. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து மேபி அங்கொன்றும் இங்கொன்றும் பேசிருக்கலாம். ஆனா முழு நேரமாக கெட்ட வார்த்தை மட்டுமே பேசி, ஒருமை சொற்கள் மட்டுமே பேசி அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி அது நாம் கூமுட்டை கட்சி மட்டும்தான். இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல தனக்கு தேவையான விஷயங்களை எவ்வாறு சட்ட வடிவமாக அவங்க மாத்துவாங்க தெரியுமா? சட்டமன்றத்துல வந்து விதி எண் 110 அப்படின்ற மாதிரி ஒரு விதி எண் இருக்குது. அந்த விதி எண்ணை பயன்படுத்தி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சட்ட வடிவமாக மாத்துவாங்க. அந்த விதி எண் என்ன சொல்லுது, 110 விதி எண் என்ன சொல்லுது அப்படின்னா, நாட்டினுடைய நலனை கருதி அரசாங்கம் கொண்டு வருகின்ற இந்த திட்டங்களுக்கு எந்த ஒரு கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது, இது வந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிதான் அந்த விதியின் 110 சொல்லுது. சோ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு தேவையான விஷயங்களை சட்ட வடிவமாக மாற்றுவதற்காக இந்த விதியின் 110 வந்து பயன்படுத்துவாங்க. சோ அப்ப வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் மு கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுவார்னா, அந்த எதிர்வாதங்கள் பண்றப்ப
சட்டமன்றம் தொடங்கிட்டாலே போதும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விதியின் 110 வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு மாதிரி பேசுவாரு. சோ என்ன சொல்றேன்னா, இதுதான் நாகரிக அரசியல். ஒரு சட்டசபையில அவங்க பேசுகின்ற பொழுது அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, இந்த மாதிரிதான் வந்து பேசிக்கிருவாங்க. அதாவது விதியன், அந்த விதியன்னா என்ன, அதனை இவங்க எவ்வாறு பயன்படுத்துறாங்க, அதன் கீழே என்னென்ன சட்டங்களை வந்து கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி அந்த அரசியல் நுணுக்கங்களுக்கு தெரியுமா, அந்த அரசியல் நுணுக்கங்களை வச்சுதான் அவங்க வந்து அரசியலை பேசுவாங்க. சோ இதுதான் நாகரிக அரசியல். ஆனா இந்த நாம் கூமுட்டை கட்சியினுடைய குடியாரன் சீமான் எடுத்துங்க, ஒருபோதும் நாகரிக அரசியலை பேசவே மாட்டான். மேடையில ஏறினா கோத்தாங்க அம்மான்னு பேசுறது. இப்ப கூட ஒரு மேடையில பேசியிருந்தான், என் தாய் தங்கையுடைய மார்பை அறுக்கிறாயா, வா உன் தாய் தங்கையுடைய மார்பை அறுக்கிறேன். இது வந்து பேச்சா? ஈழத்துல அந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, அவர் வந்து மையப்படுத்தி பேசுறானாமா, என் தாய் தங்கையுடைய மார்பை அறுக்கிறாயா, வா நான் உன் தாய் தங்கையுடைய மார்பை அறுக்கிறேன். இதெல்லாம் எவ்வளவு அசிங்கமான பேச்சுகள். அவங்க செஞ்சாங்க அப்படின்றா நீயும் போய் அறுப்பியா? ரொம்ப ஒரு அசிங்க பிடிச்ச பேச்சா இல்லையா? கல்லூரிக்கு போறப்ப நானும் எங்க அண்ணனும் கல்லு குடிச்சு தாண்டா போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில பேசுறான். கல்லூரிக்கு போறப்ப கல்லு குடிச்சிட்டு போறது வந்து ஒரு சாதனை மாதிரி அவனும் பேசுறான். கீழே உட்கார்ந்து இருக்க நாம் கூமுட்டை கட்சியுடைய தற்கொலை தம்பிகள் எல்லாமே வந்து கைத்தட்டிக்கு இருக்கிறானுங்க. அப்ப கல்லூரிக்கு போறப்ப நீ வேணா குடிகாரனா போ, நீயும் உங்க அண்ணன் வேணா குடிகாரனா போ, மீத இருக்க சமுதாய மக்கள் எல்லாத்தையுமே வந்து கல்லு குடிச்சிட்டு தற்குறித்தாமா குடிகார பயில வந்து காலேஜுக்கு போனா சொல்றியா? அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியலை வந்து பேசியிருக்கான் நாம் கூமுட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடியாரன் சீமான். அப்ப இந்த மாதிரி பேச்சுகள் வந்து நம்ம சீமானோ இல்லாட்டி சாட்டை துரைமுருகனோ மேடையில பேசுகின்ற பொழுது என்ன பண்ணணும், கண்டிக்கணும். இப்ப குடியாரன் சீமானே மேடையில பேசுறப்ப தற்கொலைத்தனமா தான் பேசுவான். அப்ப சாட்டை துரைமுருகன் எப்படி அவன் போய் கண்டிப்பான்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவனுடைய ஒரு பழைய காணொளி ஒண்ணு இருக்குது. அதாவது ஒரு குறவர் மக்களை படுகொலை பண்ணிடுவாங்க, அதற்கு நீதி கேட்டு திருமாவர்கள் ஒரு போராட்டத்தை பண்ணுவாரு, ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை போட்டிருப்பாரு. அந்த பொதுக்கூட்டத்துல கடுமையா ஆக்ரோஷமா பேசியிருப்பாரு. ஆனா எந்த இடத்துலயுமே வார்த்தை தடுமாறாமல் பேசியிருப்பாரு, யாரையுமே இழிவா பேசியிருக்க மாட்டாரு, நியாயத்தை பேசியிருப்பாரு, அவ்வளவு ஆக்ரோஷமா பேசியிருப்பாரு. ஆனா எங்குமே வார்த்தை தடுமாற்றங்கள் இல்லாம பேசியிருப்பாரு. அதாவது அதுல சொல்லுவாரு, கமிஷனர் அவர்களே, உங்கள் குற்றவாளியை கைது செய்ய முடியாவிட்டால் உங்களுடைய காக்கி சட்டையை கலட்டி எரிந்து விட்டு சென்று விடுங்கள். திருமாவளவன் தடயவியல் துறையை வேலை பார்த்தவன், இத்தனை தடயங்கள் இருந்த போதிலும் கூட உங்களால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லையா அப்படின்ற மாதிரி அழகா ஒரு கேள்விக்கு முன்னாடி வச்சிருப்பாரு. அவ்வளவு ஆக்ரோஷமா பேசுவாரு. ஆனா எங்கேயுமே வார்த்தை தடுமாறாம பேசிடுவாரு. ஆனா நீங்க நாம் கூமுட்டை கட்சியுடைய குடியாரன் சீமாவுடைய பேச்சு எடுத்துங்க, எல்லாமே வந்து வெட்டி பேச்சு தான். குடியாரன் சீமாவுடைய அந்த ஆக்ரோஷத்தை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அவனுடைய பேச்சு ஒண்ணுமே இல்லை. அதான் நிதர்சனமான உண்மை. ஏங்க வந்து மேடையில கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறான், ஓத்தாங்கம்மான்னு பேசுறான், இன்னும் எத்தனையோ பேச்செல்லாம் பேசுறான். நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் நானு, ஏன்னா அவனை அம்பலப்படுத்தி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி பேசுறான். ஆனா அவனும் கீழே உட்காந்து கைத்தடிக்க இருக்காங்க. சோ வந்து இந்த இளைய தலைமுறைகள் என்பது இந்த மாதிரி சினிமாட்டிக் ஸ்பீச், இந்த மாதிரி வந்து ஆக்ரோஷமான ஸ்பீச் பேசினா மட்டும்தான் வாழ்டாவாங்க, விழுகுவாங்க அப்படின்னு தெரிஞ்சே கருத்தியல் ரீதியாக பயணிக்காம அந்த மாதிரி வந்து ஆக்ரோஷ பேச்சுகள் மூலமாக அரசியல் லாபம் தேடுவதற்காக ஒரு தலைமுறையவே கூமுட்ட தலைமுறையா மாத்தி இருக்காங்க குடிகாரன் சீமான். அதனால சாட்டை துரைமுருகனுடைய கைது என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒன்று. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து விரலே விடக்கூடாது. ஏன்னா அடுத்த தலைமுறைகளை சீரழிச்சிருவானுங்க. அவனுடைய ஸ்பீச்ல கருத்திலே இருக்கவே இருக்காது. கடினமான ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுவானுங்க. ஆனா இங்க இருக்கிற சாதாரண சாமானிய மனிதனுடைய கக்கூஸ் பிரச்சனைக்காக போராட மாட்டாங்க. யாரு? நாம் கூமுட்டை கட்சி. ஆனா நீங்க மத்த கட்சியில எடுத்துங்க, கலெக்டர் ஆபீஸ் வாசல் நிப்பாங்க, கையில பெட்டிஷன் நிப்பாங்க. என்னன்னு கேட்டா அந்த ஊர்ல ரோடு சரியில்லை, தண்ணி வரல, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி அனைத்து கட்சியிலுமே அதனை நோக்கி பயன்படுவாங்க. ஆனா இவனுங்க கனிம வளம் சரியில்லைன்னு போராட்டம் பண்ணுவானுங்க, கடத்துறாங்கன்னு போராட்டம் பண்ணுவானுங்க. ஆனா சாதாரண சாமானிய மனிதர்களுடைய கக்கூஸ் பிரச்சனை, தெருவலுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்துக்காக போராட ஒரு கட்சி எந்த கட்சினா அது நாம் கூட்டை கட்சி மட்டும்தான். அதனால மக்கள் எல்லாருமே தெளிவா சிந்திக்க வேண்டும். கருத்தியல் மட்டும்தான் அனைவரையும் ஒன்றிணைக்கும். ஆனா இவங்க வந்து ஆக்ரோஷ பேச்சுகளின் மூலமா அனைவரும் ஒன்றிணைச்சிடலாம், அசிங்கம் முடிச்ச பேச்சுகள் மூலமா அனைவரும் ஒன்றிணைச்சலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு திசை வழி போகல பயணப்படுறாங்க. இளைய தலைமுறைகளுக்கு ஒரு மிகப்பெரிய கேடுகட்ட கட்சி இந்த கட்சி நாம் கூமுட்டை கட்சியின் முனை உணர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கருப்பினொன்று புரட்சி செய்து புரட்சி வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.